ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் செம ஃபன்னா போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, தீபாவளி செலிப்ரேஷன் அப்படிங்கறதுனால பாட்டு கூத்து கொண்டாட்டம்னு செம ஃபன்னா போச்சு. அதுலயும் குறிப்பா திவாகரோட ஃபன் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பொறுத்தளவுல வியானாவை பல இடங்கள்ல டார்கெட் பண்றதை பார்க்க முடியுது. சபரியோட உண்மையான குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே கமர்தீனை பொறுத்தளவுல அரோரா போனா எனக்கு என்ன, எனக்கு பார்வை இருக்கா அப்படிங்கிற மாதிரி புது ட்ராக் ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நேத்து நைட் நடந்த சம்பவங்களை பார்த்துடலாங்க. அதாவது நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்து துஷாரை வச்சு செஞ்சிருந்தாரு. எப்பா வந்த வேலையை மட்டும் பாரு, ட்ராக் மாதிரி போகாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. இதை ராத்திரி வந்து அரோரா வந்து துஷார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது வெளியே தப்பா போகுது போல, நீ உன்னோட கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி துஷாருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் துஷாரை பொறுத்தவரை என் மனசுல அப்படிலாம் கிடையாது, நான் என்ன பொறுத்தவரை உங்ககிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கேன், அது அப்படியே தொடருவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. இந்த தருதலை பொறுத்தவரை திருந்துற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தளவுல கமர்தீனை எந்த அளவு ஏத்தி விட முடியுமோ அந்த அளவு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அரோரா இப்படிப்பட்ட பொண்ணு தாண்டா, நான் முதல்லயே சொன்னேன் அவளை நம்பாத அப்படிங்கிற சொன்னேன், நீ தான் கேட்கல, இப்பமாவது புரியுதா? அது மட்டும் இல்லாம ஆதிரை பண்ணது கேவலமான விஷயம், வெளியே இருக்கிற விஷயத்தெல்லாம் உள்ள வந்து பேசக்கூடாது, அதெல்லாம் பர்சனல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி பல விதத்துல கமர்தீனை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. கமர்தீன் ஒரு கட்டத்துல எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது, அரோரா நடிக்கிறா, ஆதிரை கேவலமானவ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமர்தீன் பேசுறாரு. அது மட்டும் இல்லங்க, 2 நிமிஷத்திலேயே பார்வை ப்ரப்போஸ் பண்றாரு. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுது, அவ போனா என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து காதல் கண்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் எழுக்கிறாரு. பார்வதியை பொறுத்தளவுல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்ல பையன் தான், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா நீ எப்படிப்பட்ட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பாரு, உங்களுக்கு வெளியே ஆள் இருக்குது, உள்ள காதல் கண்டன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, இப்போ கமர்தீன் கூட சேர்ந்து காதல் கண்டன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பார்வதியை பொறுத்தளவுல அவங்க சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறாங்க. பார்வதியோட கேம் பிளே நல்லது, அவங்க மனசுல இருக்கிறது டைரக்டா கேட்கறாங்க, அதெல்லாம் நான் மறுக்கிறதுக்கே இல்லை. அதே நேரத்தில் அவங்க வந்து போன சீசன்ல நடந்துகிட்ட ஜாக்லின் மாதிரி பிளே பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லினுமே எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தனியா இருந்து கேம் ஓடுவாங்க, அடுத்த வாரம் 4 பேரை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே கேம் பிளே தான் இந்த சீசன்ல பாரு பண்ணிட்டு இருக்காங்க. பாருவோட கேம் பிளே நல்லா தான் இருக்கு, கேமா பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது, கேரக்டரா பாத்தீங்கன்னா நல்லா இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து. இப்படி கமர்தீன் வந்து பாருக்கு ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வியானா வர்றாங்க. வியானாவை பொறுத்தளவுல அந்த இடத்துல கமர்தீனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. உன்னை பொறுத்தளவுல நீ நல்ல பையன் தான், ஆனா நீ கோவத்துல விடுற வார்த்தைகள் ரொம்பவே தவறா இருக்குது. அதே நேரத்துல அரோரா ரொம்ப தப்பான பொண்ணு, அவ ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கா, அதனால அரோரா கிட்ட இருந்து தள்ளி இரு, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்பா, நீ அதுக்கு மேல அரோரா கிட்ட இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஓ விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்வை பத்தியும் கமர்தீனை பத்தியும் வியானா ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது 2 பேரும் குழந்தை மாதிரி திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு மன்னிப்பு கேட்கறீங்க, ஆள்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா அதெல்லாம் டிராமாமா. கமர்தீனை பொறுத்தளவுல வார்த்தை விடுற வார்த்தை ரொம்ப எல்லை மீறினது, அவ்வளோ எல்லாம் மீறின வார்த்தை விட்ட பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதுலயும் குறிப்பா அவரை பொறுத்தவரை சுபிக்ஷா கிட்ட பேசின விஷயங்கள் ரொம்பவே தவறான விஷயங்கள். நீ மீனவ சமுதாயத்திலிருந்து வந்திருக்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படிதான் கேவலமா நடந்துப்ப அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரியே ஆதிரை கிட்ட ரொம்பவே அநாகரிகமா கேவலமான பிறவி, கேவலமான ஜென்மம், சீ தூ அப்படிங்கிற மாதிரி காரி துப்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே எல்லை மீறின செயல். இதுக்காக திரும்ப உட்கார்ந்து அழுததுனால அவர் நல்லவர்லாம் ஆக மாட்டாரு. என்ன பொறுத்தளவுல கமர்தீன் வந்து ஒரு சைக்கோ அப்படின்னே சொல்லுவேன். அவனோட காரியம், அதாவது அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக எத்தனை பேரை கொல்றதுக்கும் தயாரா இருக்கிற ஒரு நபர் தான் கமர்தீன். இந்த இடத்துல வியானா வந்து இவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் கொடுக்கல, சுபிக்ஷா கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தளவுல வெளியே இருக்கும்போது நான் ரொம்பவே பேம்பரிங்கான பொண்ணு, ஆனா இந்த வீட்டுல யாரு கூடயுமே நான் அதிகமா அட்டாச் ஆகல, அதுக்கு காரணம் நான் தனியா கேம் ஆடணும்னு வந்திருக்கேன். சுபிக்ஷா நீயும் நானும் ஒன்னா பழகிட்டு இருக்கோம், நம்மளை பொறுத்தளவுல நாளைக்கு நமக்கு எதிராக உனக்கு எதிராக நான் விளையாட வேண்டியிருக்கும், எனக்கு எதிராக நீ விளையாட வேண்டியிருக்கும், அதனால அந்த பாண்ட் ஆறதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வியானாவை பொறுத்தளவுல கேம்ல தெளிவா இருக்கிறாங்க. நானா சண்டை போட மாட்டேன், பேச வேண்டிய கருத்துக்களை தெளிவா பேசுவேன் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே தெளிவா இருந்துச்சு. உண்மையாவே என்ன பொறுத்தளவுல வியானாவோட கேம் பிளே பிடிச்சிருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் நேற்று ராத்திரி நடந்த விஷயங்க. இன்னைக்கான எபிசோட் பாத்தீங்கன்னா காலையிலேயே எண்ணெல்லாம் வருது, தீபாவளி அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து எண்ணெய் எல்லாம் அனுப்பி விடுறாரு. திவாகரை பொறுத்தளவுல எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு பாடி பில்டர் மாதிரி அவர் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ரா, எத்தனை பேர் கழிவு ஊத்தினாலும் நான் இப்படித்தான் நீ ஆடுற பத்தியா,
உன்னோட மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை துஷார் இவங்க 2 பேருமே என்ன தேய்ச்சிட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அங்க செட் ப்ராப்பர்ட்டியை உடைச்சிடுறாங்க. ஆதிரையை பொறுத்தளவுல முதல் முறையா கேமரா பார்த்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஆதிரை வந்து பிக் பாஸ் மேலதான் தப்பு இருக்கு, விஜய் சேதுபதி தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. முதல் முறையா மன்னிப்பு கேட்டதை பார்க்க முடிஞ்சு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா துஷாரை பொறுத்தளவுல கமர்தீன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கமர்தீன் வந்து அரோரா தப்பான பொண்ணுப்பா, அவ தேவைக்காக நம்மளை மாட்டி விடுவா, அதனால அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கமர்தீன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அரோரா கிட்ட சொல்றாரு. அரோரா உடனே அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. துஷாரை பொறுத்தளவுல அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாருங்க, நான் பேசாமையா இருக்க போறேன், நீ எதுக்கு அழுற அப்படிங்கிற மாதிரி துஷார் சமாதானப்படுத்துறாரு. அங்க வர ஆதிரையை பொறுத்தளவுல கமர்தீனை பத்தி உனக்கு தெரியாதா, அவனுக்கு வேணும்னா எண்ணிக்க பேசுவான், வேண்டான்னு முடிவெடுத்துட்டான்னா நம்மளை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துவான், அவனோட கேரக்டர் தெரிஞ்சும் அவனுக்காக நீ அழுறன்னா அது ரொம்பவே தப்பு, அழாத அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாரையுமே லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் வந்த உடனே பிக் பாஸ் பொறுத்தளவுல கனிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. இந்த வார தலைவியானதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கனி வந்து மன உறுதியிலையும் ஸ்ட்ரென்த்லயும் கேப்டன் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டலாம் செய்யறாரு. எந்த விதத்துல அவங்க போட்டி போட்டாங்க எங்களுக்கு புரியலையே. கனி வந்து அன்பால பல பேரை ஏமாத்தி வச்சிருக்காங்க, அதன் அடிப்படையில தான் அவங்க கேப்டன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்கள கேப்டன் ஆக்கி அவங்களோட பேரை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிராமாவே நடத்திட்டு இருக்காங்க. ஆமா தானங்க, கடந்த 2 வாரங்களா கனியை திட்டாத நபர்களே இருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல கனி ஒரு சூனியக்காரி, விஷம் அப்படிங்கிற மாதிரி திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கனி கையில கேப்டன்ஷிப்பை கொடுத்து அவங்க நல்ல கேப்டனா செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட இமேஜ் மாறிடும் அப்படிங்கறதுக்காக தான் கேவலமான ஒரு டாஸ்கை கொடுத்து கனியை கேப்டன் ஆக்கியிருக்கானுங்க. இந்த இடத்துலயும் கனி கிட்ட அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வாரம் ரூல்ஸ் எல்லாம் மீறக்கூடாது, எல்லாரும் மைக் மாட்டி இருக்கணும், பிக் பாஸ் வீடு எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். அதுலயும் குறிப்பா சில பேரையும் சொல்றாரு. அதாவது திவாகரா இருக்கட்டும், பிரவீன் ராஜா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், வினோத் விக்ரம், இந்த 5 பேரையும் பாராட்டுறாரு. உங்களோட குரல் எப்பவுமே ஒழிச்சுட்டு இருக்குது, இந்த வாரமும் நீங்க செமையா என்டர்டெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மீதி எல்லாருக்கும் ஒரு செருப்படியும் கொடுக்குறாரு. மீதி எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கனிக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டை ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கோங்க, விதிமீறல்கள் நடக்காம நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா கனியை பொறுத்தளவுல எப்பா மைக் சரியா மாட்டல அப்படின்னா 10 தொப்புக்காரணம் போடணும், மைக் மாட்டாம பேசுனீங்கன்னா 50 தொப்புக்காரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த வாரம் கனியை பாராட்டி பேசுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு ஸ்கிரிப்ட் ரெடியாக போகுது. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்க போட்டியாளர்களுக்கு விருந்து அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அடுத்ததா சூப்பர் டீலர்ஸ் வீட்டா காட்டுறாங்க. அந்த இடத்துல வியானா திவாகர் இந்த 2 பேருக்கு இடையில சின்ன மோதல், வேற ஒன்றும் கிடையாதுங்க. வியானாவை பொறுத்தளவுல ஒரு சீன் சொல்லி திவாகரை நடிக்க சொல்றாங்க. திவாகரை பொறுத்தளவுல நடிப்பு அரக்கன்ல, அவரை பொறுத்தளவுல அரக்கத்தனமா நடிப்பாரு. அவங்க சொல்ற ஸ்கிரிப்டை நடிக்கிற அளவுக்கு திறமை திவாகர்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்கல. இருந்தாலும் அந்த இடத்துல இதனால ஒரு சின்ன கலகலப்பு வருது. வினோத்தை பொறுத்தளவுல உனக்கெல்லாம் நடிக்கவே வராது, இவனெல்லாம் நடிப்பு அரக்கனா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு. உண்மையாவே நமக்கு பார்க்கும்போது வினோத் சொல்றதும் சரிதானப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்துல எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்ணும்போது தான் பாவம்பா அந்த மனுஷனே கோமாளி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அவனை போட்டு எதுக்குள்ள அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சண்டையினால வியானா வந்து ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதாவது திவாகரை நான் கேலி கிண்டல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வியானா ஒரு சைடு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அதாவது போன வாரம் முழுக்க பிக் பாஸ் என்டர்டைன்மெண்டா வச்சிருந்ததுல 80% பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்க தான், வெறும் 20% மட்டும் தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் போல முடிவு வந்ததா சொல்றாங்க. அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுல இருந்து எந்த 2 நபர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம FJ சபரி இந்த 2 பேருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக ஒரு டாஸ்க்கும் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்லயும் அவங்க 2 பேரும் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சபரி கிட்டையும் FJ கிட்டையும் பிக் பாஸ் கேட்கிறாரு, சரி நீங்க 2 பேரும் அங்க போறீங்கல்ல, அங்க இருக்கிற எந்த 2 பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்க 2 பேரை பொறுத்தளவுல வன்மத்தை கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வியானாவை பல இடங்கள்ல FJ வந்து கேவலமா பேசியிருக்காரு, மார்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வியானாவோட பேரை சொல்றாரு. அதே மாதிரியே சபரியை பொறுத்தளவுல அவருக்கு பார்வை பிடிக்கவே செய்யாது, அவரை பொறுத்தளவுல பார்வையோட பேரை சொல்றாரு. அந்த வகையில FJ சபரி இவங்க
இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வர்றாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற வியானா பாரு இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா எஃப்ஜே பொறுத்தளவு வேலையை தொடங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். வியானாவை எந்த அளவு டார்கெட் பண்ண முடியுமோ அந்த அளவு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஃபன் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இவனுக்கு முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இருக்கிறானுங்க. அதாவது பெட்ரூம்குள்ள போறானுங்க. பெட்ரூம்குள்ளேயே உட்கார்ந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இதுல வியானா கிட்ட தொடர்ந்து எஃப்ஜே வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வியானாவை பொறுத்தளவுல நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுப்பா, கேட்க வேண்டிய விஷயம் கேட்பேன், அதுவும் நான் செய்ய வேண்டிய நேரத்தில் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் எஃப்ஜேக்கும் இடையில பல மோதல்கள் வருது. அதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்துச்சு. பெருசா எபிசோட்ல எதுவும் காட்டல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடங்கள்ல இந்த வார தலையா இருக்கிற கனி வந்து எஃப்ஜே சொல்றதை கேளுங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வக்கனையா பேசுறாங்க. போன 2 வாரம் நீ என்னமா கிழிச்ச, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பார்த்த, நீ யார் ரூல்ஸை பத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் கனி பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாவே கனியை பார்த்தா சூனியக்காரியை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து எந்த 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போறீங்க, அதை சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சபரியா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் எங்களுக்கு வேணும்பா, எங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி வாதிடுறாங்க. கடைசியா ஓட்டிங் அடிப்படையில் முடிவு செய்யப்படுது. அதாவது எஃப்ஜே திவாகர் இந்த 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது. இதுல சபரியை பொறுத்தளவுல தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், திவாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நிறையவே ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாரு. அதை எதையுமே எபிசோட்ல காட்டல. அதாவது சபரி வந்து செம கன்னிங்கா கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம். இப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த வார நாமினேஷனை பொறுத்தளவுல 8 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை, துஷார், கலை, பிரவீன், சுபிக்ஷா, ரம்யா, வியானா, அரோரா இந்த 8 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல சிக்கியிருக்காங்க. என்ன பொறுத்தளவுல இந்த 8 பேர்ல இருந்து இந்த வாரம் எப்படியாவது மக்கள் ஆதிரையை வெளியே தூக்கி போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஆமாங்க, ஆதிரையை பொறுத்தளவுல எஃப்ஜேக்காக மட்டும்தான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். நேத்து ராத்திரி இந்த ஒரு கான்வர்சேஷன் வருது. அதாவது எஃப்ஜே பொறுத்தளவுல ஆதிரை கிட்ட மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்லிட்டான், ஏமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உனக்கு எனக்கும் செட் ஆகாது, என்ன பொறுத்தளவுல காதல் பண்றதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல, கொஞ்சம் விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி டைரக்டா சொல்லிட்டாரு. கனியுமே ஆதிரைக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்பா எஃப்ஜே பொறுத்தளவுல கேம் ஆடிக்கிட்டு இருக்கான், நீ அவன் மேல அன்பை வச்சுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னோட கேமை தொலைச்சிடாத, இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உன் பேரு கட்டு போச்சுன்னா வெளியே போய் ரொம்பவே வருத்தப்படுவ, ஒழுங்கா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி ஆதிரைக்கு கனி சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆதிரை வந்து இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, நான் சேலை கட்டிட்டு போய் காட்டினேன், அவன் கண்டுக்கவே இல்ல. அதே நேரத்துல துஷார் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா எஃப்ஜே பொறுத்தளவுல உனக்கு தான் பேசுறதுக்கும் நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் 1000 பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பொறாமப்படுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனாங்க. அதாவது இந்த காதல் கன்றாவெல்லாம் இவனுக்கு ஓய்க்கிற மாதிரி இல்லைங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல உள்ள வரும்போதே கேட்கறானுங்க, காதல் கண்டன் கொடுத்தீங்க அப்படின்னா சம்பளம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறானுங்க. அந்த ஒரு இலவுக்காகவே அரோராவா இருக்கட்டும், ஆதிரையா இருக்கட்டும், பார்வா இருக்கட்டும், இந்த 3 பேருமே யாரை காதல் பண்ணலாம், காதல் கண்டென்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆள் தேடி அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இப்படி இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பைசன் பட டீம் வருது. அதாவது துரு, விக்ரம், அனுபமா அப்படி 6 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. செம ஃபன் பண்றாங்க. அந்த படத்தோட ட்ரைலர் எல்லாமே போட்டு காட்டப்படுது. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, வெடிலாம் வெடிக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜே, சபரி இவங்களை பொறுத்தளவுல பழிவாங்கும் படலத்தை தொடங்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க. அதாவது வியானா, பாரு இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சபரியும் எஃப்ஜேயும் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சூப்பர் டீலக்ஸ் வீட்டை கிளீன் பண்றதுக்கு இப்போ வியானாவையும் பார்வையும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால பல கலவரங்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தளவுல கனியோட கேப்டன்சி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தை ஓட்டிடுவானுங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்குது. என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல கனியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.